பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வு, அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம எப்படி பலன் எடுக்கலாம், அதுக்கு எப்படி பலன் சொல்லலாம் என்பதற்காக அனுபவ ரீதியான ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு பதிவிடுகிறேன். இந்த ஜாதகத்தையும் பதிவிடுகிறேன். உங்களுக்கு இதில் எப்படி பலன் எடுக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நண்பர்களே, அனைவரும் கேளுங்கள். அதாவது கன்னியா லக்னம் ஜாதகம், அதாவது கன்னியா லக்னத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. லக்கணாதிபதி போய் எங்க இருக்காரு முத பார்க்கணும். நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகத்துக்கு பலாபலன் சொல்லும் போது அந்த ஜாதகத்துக்கு வயசை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். வயசு அது வந்து 10 வயசா 5 வயசா 20 வயசா அப்படிங்கிற வயசை தீர்மானம் பண்ணிக்கணும். தீர்மானம் பண்ணிச்சா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அந்த குழந்தையா ஜாதகம் தான் நம்ம கல்வியை பத்தி சொல்லலாம். கொஞ்சம் காலேஜ் போற லெவலில் வந்து அவங்க என்ன தொழில்துறை படிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து வைக்கலாம். படிச்சு முடிச்சு நம்ம என்ன வேலைக்கு போவாங்க, அடுத்து திருமண காலங்கள், தொழில் நிலை, இந்த மாதிரி வருமானம், வீடு கட்டுறது, இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம் அந்த வயசு பிரகாரம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படி பலன் எடுக்கலாங்கிற ஒரு நிலைப்பாட்டை நான் சொல்றேன். இப்ப இந்த ஜாதகர் வந்து பிறந்தது 1976 ஆண்டு பிறந்திருக்காங்க. அதாவது 10/1/1976 ஆண்டு பிறந்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகர் இரவு மணி 12:30 பிறந்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது தற்போது வயசு 49 வயசு நடக்குது. ஏன்னா ஒரு அனுபவ ஜாதகத்தை பார்க்கும்போது வயசு இருக்கிற ஜாதகத்தை பார்த்தாங்க நல்லா இருக்கும். 40-50 வயசு நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஆரம்ப மகாதிசை என்று பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம் போது புதன் மகாதிசை. இந்த புதன் மகாதிசை இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தசா காலங்கள் வந்து சும்மா ஒரு 2 வருஷம் தாங்க இருப்பு. அதாவது 2 வருஷம் அந்த ஜாதகத்துல பார்க்கும்போது ஒரு 6 மாசம் 24 நாள் தான் இருப்பு இருக்குது. இப்ப இதுக்கு போய் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, அந்த பிறந்த காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகம் பிறந்தவனா அந்த குழந்தையோட ஆயுள் ஸ்தானத்தை மட்டும் தீர்மானிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை. அப்ப அந்த அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற, அதுக்கு வந்து சனி பகவான் எப்படி இருக்கார், 8ஆம் இடத்தை யார் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வேண்டும் வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகர் கன்னியா லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்துல சூரிய பகவான், 5ஆம் இடத்துல புதன் பகவான், 7ல் வந்து குரு சந்திரன் இருக்காங்க, 8ஆம் இடத்துல கேது இருக்காங்க, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க, 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல கிரகம் இல்லை. அப்ப இந்த ஜாதகத்தில் புதன் மகாதிசை 5ல் உட்கார்ந்து நடந்தது. முத பிறக்கும் போது 2 வருஷம் 6 மாசம் 24 நாள். அப்ப பூர்வ புண்ணியம். அப்ப பூர்வ புண்ணியத்தை காக்க வந்த பிறந்த ஒரு ஜாதகம். ஏன்னா ஒண்ணுல இருந்தா இவர் வந்து பூர்வ புண்ணியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருப்பார். 5ல் இருக்கும்போது பூர்வ புண்ணியத்தை காக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்கிறனால 9ல் இருந்தா தந்தையாரோட இதை அனுபவிக்க பிறந்த ஒரு ஜாதகர், பாக்கியத்தை அனுபவிக்க பிறந்த ஒரு ஜாதகர். அப்ப இந்த லக்னாதிபதியா வரக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதனால பூர்வ புண்ணியத்தோட யோகத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகத்தினால் பிறந்திருக்கார். அப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு தன்மையை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் புதன் தசை முடிஞ்சுன்னா அடுத்து என்ன திசை வரும், கேது திசை வரும், அஷ்டம திசை. அப்போ ஒரு கிரகம் அஷ்டமத்துல உட்காந்து தசா நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கஷ்டத்தை கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அஷ்டமம்னா மறைஞ்சி வாழ்றது. அப்ப இந்த ஜாதகர் வந்து இப்ப 3 வயசுக்கு மேல மறைஞ்சி எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இல்லைங்க. குழந்தை ஜாதகம் தானே. இதுக்கு நம்ம என்னங்க சொல்லுவோம் அப்படின்னா வெளியே கொண்டு படிக்க வைக்கலாம் அப்படின்னா சொல்லலாம். இல்லாட்டி ஒரு வெளியூருக்கு போகலாம். அப்படிங்கிற வெளியில ஒரு பாட்டி வீட்டுல வளரலாம். ஏன்னா கேதுங்கிறது அம்மாவோட தாய் வழி உறவுகள் வளரலாம், தாய் வழி உறவோட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டும். அப்ப வெளியில போய் இந்த குழந்தை இருந்தா நல்லது. ஏன்னா அஷ்டமாதிபதி திசை இருக்கும்போது வீட்டுல இருந்தா கஷ்டத்தை கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்கும், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் அந்த கேது கொடுத்துருவாரு. அந்த கேதுங்கிற திசை 7 வருஷ காலம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் ஒரு வெளியில இருந்தா நல்லது. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசையை பாருங்க. ஒரு ஜாதகத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட திசை சுக்கிர மகா திசைங்க. இப்ப புதன் திசை முடிஞ்சு கேது திசை, அதாவது சுக்கிர மகா திசைங்க. சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்த்தா 3ல் இருக்கார். அனுச நட்சத்திரத்தோட சாரத்தை வாங்கி 3ல் இருக்கார். அவர் வந்து யாருக்கு எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். ஏன்னா ஒரு கிரகம் எங்க இருக்குனோட அதோட ஆதிபத்தியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஆதிபத்தியம் தான் நமக்கு முக்கியங்க. அப்ப இந்த சுக்கரனோட ஆதிபத்தியம் பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு 9ஆம் இடம். தனம் பாக்கிய அதிபதியா வரக்கூடிய 3ல். அப்ப அந்த 3ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால இவர் வந்து சுக்கிர மகாதசை இவருக்கு வந்து யோகத்தையே கொடுக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோட சாரத்தை பெற்றிருக்காரு. அதே மாதிரி சுக்கரன் வந்து 9 கூடையும் வந்து
9ஆம் இடத்தை பார்க்கறாரு. அதே மாதிரி 9 வந்து செவ்வாய் இருக்குது. 3 கூடயும் போய் 9 இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை. செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை இவருக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் அங்க செயல்படுகிறது. அப்ப இந்த சுக்கிரன் 3ல இருக்கிற சுக்கிரன் எதுக்கு வேலை செய்வார்னு பார்த்தா 2க்கு வேலை செய்வாரா, 9க்கு வேலை செய்வாரா, இல்ல 3ஆம் இடத்துக்கு பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் நிலைநாட்டுவார், 9ஆம் இடம் கௌரவத்தையும் நிலைநாட்டுவார், 3ஆம் இடம் தன் முயற்சியை கொண்டு முன்னுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த சுக்கிரன் கொடுப்பார். இந்த ஜாதகத்துக்கு 20 வருஷ காலத்துல இந்த சுக்கிர மகாதசையில் இவருக்கு அனைத்தையுமே கொடுத்ததுங்க. அதாவது இவருக்கு வந்து குடும்பத்தையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை கிடைச்சது. அடுத்தது இவர் திருமணம் பண்ணக்கூடியும் இவருக்கு ஒரு நிலைநாட்டுப்படு. ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு கலஸ்தர காரகன். அப்ப கலஸ்தரத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை இங்க 3ஆம் இடங்கிறது என்ன, சகோதரன் சகோதரி குறிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த காலகட்டத்தில் சகோதரன் சகோதரிகளை ஒரு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு. அதாவது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் சகோதரனுக்கு உண்டான இடம், சகோதரிக்கு உண்டான இடம். அவங்களுக்கு எல்லாம் திருமணம் பண்ணது. ஏன்னா சுக்கிரன் திருமண கலஸ்தரக்காரகன். திருமணம் பண்ணது கலஸ்தரத்துக்கு உண்டான கிரகமே அந்த கலஸ்தரத்தை கொடுத்துச்சு. மூணு கலஸ்தரத்தை கொடுத்துச்சுங்க அப்படிங்கிற தன்மை. யாருக்கு, சகோதரனுக்கு கொடுத்துச்சு, சகோதரிக்கு கொடுத்துச்சு, இவருக்கும் கொடுத்துச்சு அப்படிங்கிற தன்மை. இவங்களுக்கு இந்த சுக்கிர மகாதிசிலே மூன்று பேருக்கும் திருமணம் ஆச்சு. 3 சகோதரர்கள் உண்டு இவங்களுக்கு. மூத்தவர் 1, இளையவர் 1, இவர் 1, 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிற தன்மை. 3 பேத்துக்கு திருமணம் சுக்கிர மகாதசியில நடந்து 3 பேத்துக்கும் குழந்தைகளும் உண்டு அப்படிங்கிற தன்மை. அது சுக்கிர மகாதசியில கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப இந்த சுக்கிரன் இந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு சிறப்பையும் கொடுத்தார், பாக்கியத்துக்கு உண்டான ஒரு சிறப்பையும் கொடுத்தார், 3ஆம் இடம் சகோதரத்துக்கு ஒரு சிறப்பையும் கொடுத்தார் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். அப்ப இந்த கிரகங்கள் அந்த ஆதிபத்தியத்தை ரீதியா பலன் கொடுக்குது, 3ஆம் இடத்துக்கு உண்டான பலனையும் கொடுக்குது, தன் வாங்கிய சாரத்துக்கு உண்டான பலனையும் கொடுக்குது என்பது இந்த ஜாதகத்தின் மூலியம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்குறேன். அடுத்த வரக்கூடிய திசை என்ன, சுக்கிர திசை முடிஞ்சுன்னா சூரிய மகா திசை. இப்ப சுக்கிர திசை எவ்வளவு நாள் இந்த ஜாதகத்தில் இருந்திருக்கும், ஒரு 30 வயசு வரைக்கும் சுக்கிர திசைங்க. அதுக்கப்புறம் 30ல இருந்து 36 வரைக்கும் சூரிய மகா திசை. 36 வயசு. இந்த சூரியன் எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆரோட சாரது தனம் பாக்கியாதிபதி சுக்கிரனோட சாரத்தை பெற்றிருக்காரு. பூராட சாரத்தை பெற்று 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சுக்கிரன் 4ல இருந்தா ஒரு பலம் தானே, இந்த சூரியன் 4ல இருந்தா ஒரு பலம் தானே, பலம் தாங்க. எதுல பலத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடம் வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், இதெல்லாம் பலத்தை கொடுக்குங்க அப்படிங்கிற தன்மை. அது இதுல பலத்தையும் கொடுக்கும், இதுல விரயத்தையும் கொடுக்குங்க. அப்படின்னா எது மூலியமா விரயது, ஏன்னா 12ஆம் அதிபதியா போயிட்டாருல்ல, அப்ப 12ஆம் அதிபதினா அதுல விரயத்தையும் கொடுக்கணும்ல. அப்படின்னா இப்ப இவர் ஒரு சொத்து வாங்கினா அதுல வந்து விரயம் ஆகுங்க அப்படின்னு. அதே ஒரு சேமிப்பாயிருமில்ல, ஒரு வீடு கட்டுனா அதுல விரயம் தான், ஆனா ஒரு வீட்டுக்கு ஒரு உரிமையாளர் ஆயிடுறாருல்ல, அந்த மாதிரி தன்மையும் காட்டுதுல. அப்ப அந்த காலகட்டத்துல இவருக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதியினால வந்து இவரு சம்பாரிச்ச காசையெல்லாம் 4ஆம் இருந்து இடத்தை கொடுக்க, பூமியை குறிக்கக்கூடிய இடம், பூமி வாங்கக்கூடிய தன்மை வந்துச்சு, வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துச்சு, சொத்து சேர்க்கை உண்டாச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த சூரியன் கொடுத்தார் இவருக்கு. ஏன்னா விரையாதிபதி 12ஆம் அதிபதியா வரக்கூடிய சூரியன் ஜாதகத்து பலத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, அதனால இவர் எதிலெல்லாம் பலம் இழந்தார், பலம் பெற்றார் என்பதாக, அதாவது சொத்து வாங்குவதன் மூலியமாக அதுல பணத்தை விரைய செய்தார், இவருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகி சொத்து உருவாச்சு அப்படிங்கிற தன்மை இந்த சூரியன் கொடுத்தார். 6 வருஷ காலத்துக்கு இவருக்கு பூமி யோகத்தையும் கொடுத்து, வீட்டு யோகத்தையும் கொடுத்து, வாகன யோகத்தையும் கொடுத்து, இது அனைத்திலுமே இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலையை கொடுத்தார் இந்த சூரிய பகவான் என்ற ஒரு கருத்தை. இப்ப அடுத்த வரக்கூடிய திசைன்னு பார்க்கும்போது சந்திரமகா திசை. இந்த திசை எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, சந்திரன் யார் இந்த ஜாதகத்துக்கு, அதாவது 11ஆம் அதிபதியா வரக்கூடியவர், லக்னாதிபதியோட சாரத்தை பெற்று ரேவதி 4ஆம் பாதம் வர்க்கோத்தர நிலை பெற்று 7ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டார். 7ஆம் இடங்கிறது என்ன, ஒரு பாதகத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த ஜாதகத்துக்கு அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, பாதகம் தாங்க. ஏன்னா குரு சந்திரன் 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருந்தாலும் நவாம்சத்துல போய் நீசம் ஆயிட்டாருங்க, குரு பலம் இழந்துட்டாருங்க. அப்ப இவருக்கு 7ஆம் இடங்கிறது அங்க பாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை யார் மூலியமா கொடுப்பா, இந்த ஜாதகத்தோட ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா 7ஆம் இடம் கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகமான ஒரு ஸ்தானம். அந்த பாதகமான ஒரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து ஆட்சி செய்து நடப்பது, அதாவது ஆட்சி செய்வதோட ஆட்சி செய்யப்பெற்ற கிரகத்தோடு சேர்க்கை பெற்று குருச்சந்திர யோகத்தில் இருப்பது இந்த ஜாதகத்துக்கு சாதகமாக பாதகமானு பார்த்தா, சந்திர மகா திசை 10 வருட காலம் இந்த ஜாதகர் ஒரு வம்பு வழக்குல கூட ஒரு 7ஆம் இடங்கிறது ஒரு பொது தொடர்பு.
7ஆம் இடங்கிறது கலஸ்திரம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கலஸ்திரம் திருமணம் பண்ணி வச்சு, அந்த திருமணம்ல வந்து ஒரு சிக்கல் உண்டாகி, அந்த பெண் டைவர்ஸ் வரைக்கும் போயி, ஒரு கோர்ட்டு கேஸ் நின்று அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகத்துக்கு அதை கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சுன்னு பார்த்தா, இந்த ஜாதகர் ஒரு பொது நலமாக ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறார் தன்னோட உறவு பெண்ணுக்கு. உறவுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய சகோதரின்னு வச்சுக்கோங்க. சகோதரி முறை ஆகக்கூடியவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். அந்த திருமணத்து மூலியமாக அந்த திருமணம் பண்ணிக்கிட்டவர் அந்த சீக்கிரம் அந்த பெண்ணை வந்து வெறுத்து ஒதுக்குறார் குறுகிய காலத்திலே. அதுவும் வந்து இந்த ஜாதகருக்கு பிடிக்காமல் அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டார். அதுக்கு கோர்ட்டுக்கு இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அலையக்கூடிய தன்மையும், போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அந்த காலகட்டங்கள் இந்த சந்திர மகாதிசை, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு பிரச்சனை, இந்த மாதிரி மன ரீதியான துன்பத்தையும், பல கஷ்டங்களையும், அவமானங்களையும் இந்த ஜாதகத்துக்கு மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் வாட்டி வறுத்து எடுத்துச்சு என்று தான் சொல்ல வேண்டும். மற்றபடி இந்த ஜாதகத்துக்கு வேறு பிரச்சனை சந்திரன் கொடுக்கவில்லை. ஏன் சந்திரன் அதை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றுட்டார். பாதகாதிபதி லக்னாதிபதி. அப்போ அந்த லக்னாதிபதிக்கு பாதகத்தை நிகழ்த்துவார். யார் மூலிமா நிகழ்த்துவார்? அந்த வீட்டில் எந்த கிரகம் ஆட்சி அதாவது தசா நடத்துது அப்படின்னு பார்த்தா, சந்திரன் போய் குருவோட வீட்டில் உட்காந்து தசா நடத்துகிறார். யாரோட சாரத்தை பெற்று? வர்க்கோத்தம் பெற்று, அதாவது ரேவதி 4ஆம் பாதத்தை பெற்று சந்திர பகவான் வர்க்கோத்தமாகி அந்த சந்திர மகாதசை நடக்கும்போது இந்த ஜாதகர் தன்னோட தாய் வழி வந்த உறவோட தாய் வழி வந்த ஒரு பெண்ணுக்கு, அதாவது தாயோட சகோதரியோட மகளுக்கு இந்த ஜாதகர் ஒரு திருமணம் பண்ண வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகர் முன்னிருந்து செய்கிறார், முன்னிருந்து நடத்துகிறார். நடத்தி வச்ச அந்த திருமணம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு அவைப்பேர் எடுத்து கொடுக்குது. இந்த ஜாதகர் நடத்தி வச்ச திருமணம் ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போய், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய், ஒரு பிரச்சனையை மேலே அதிகம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகர் அதெல்லாம் போய் அந்த நிலைப்பாட்டை இந்த சந்திர மகாதிசை 10 வருட காலமும் உறவு மூலியமாகவும் உறவுக்காக செய்த அனைத்துமே இந்த ஜாதகத்துக்கு தோல்வியாக முடிஞ்சது. ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த அவமானத்தினால் ஜாதகர் நொடிந்து போய் உள்ளார் என்பது இந்த சந்திர மகாதிசை மனப்போராட்டத்தை அதிகமாக கொடுத்துச்சு என்பதை இந்த ஜாதகத்துக்கு இருந்த ஒரு உண்மை நிலையை இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் தசா காலங்கள் இப்படி கொடுத்துச்சு என்பதை ஒரு 100% சொல்கிற கருத்துக்கள் உண்மையான நிகழ்வு என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஜாதகத்துக்கு உண்டான கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். நிச்சயமாக அதுக்குண்டான கருத்தை பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.